இன்று உடற்பயிற்சியை பற்றி ஒரு சிறிய பதிவு. எக்ஸசைஸ் பண்றதுன்றதுக்காக நம்ம காலையில ஜிம்முக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், நடைப்பயிற்சி பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அதாவது இன்றைய நவநாகரிக உலகத்துல யாருக்கும் நேரம் இல்லை. அதனால தூங்கி காலையில் எழுந்த பிறகு நான் உடனடியா ஒரு சிம்பிள் எக்ஸசைஸை பண்ணி நம்மளுடைய உடல் பகுதிகளை ஃப்ரீ பண்ணிக்கணும். அப்போ ஆக்டிவா இருக்க முடியும். பாருங்க, நீங்க உட்கார்ந்த இடத்துல செய்யலாம், நின்ன இடத்துல செய்யலாம். அதுக்காக ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சமா ஒரு 10 நிமிஷம் நீங்க தினந்தோறும் இந்த எக்ஸசைஸை பண்ணீங்கன்னாவே போதும். பாருங்க, உங்களுக்காக ஒரு சின்ன எக்ஸசைஸ். காலையில எழுந்த உடனே 2 கையையும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுங்க. இது ஒரு 5 முறை முதல்ல ஆரம்பத்துல பண்ணுங்க. அப்புறம் ஒரு 10 முறை பண்ண ஆரம்பிச்சுங்க. 2 செட்டு 3 செட்டு பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, நேரா நில்லுங்க. 2 கையும் ஷோல்டரை இப்படி தூக்குங்க. இது உட்காந்துக்கிட்டும் செய்யலாம், நின்றுக்கிட்டும் செய்யலாம். உங்களால எப்படி முடியுதோ செய்யுங்க. 2. 3வது 2 கை விரலையும் தலைக்கு பின்பக்கம் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி இப்படி இது ஒரு 5 முறை செய்யுங்க. 5 முறையோ 10 முறையோ 20 முறையோ செட்டா செய்யலாம். அப்புறம் 2 விரலையும் ஷோல்டருக்கு முன்னாடி வச்சுங்க. கை விரலையும் குவிச்சு வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு 5 முறை, பின்னாடி ஒரு 5 முறை, தொடர்ந்து 1 2 3 4 5 ரொட்டேட் ஆகணும். இந்த ஷோல்டர் வந்து ரொட்டேட் ஆகணும். அவ்வளவுதான். அப்புறம் எழுந்து நில்லுங்க. 2 கையும் குவிச்சுட்டுங்க இப்படி மேல. அந்த இடுப்பு தசை பகுதி வந்து உங்களுக்கு இப்படி பண்ணுங்க. நேரா வச்சு திரும்பவும் இந்த பக்கம் எவ்வளவு முடியுதோ அவ்வளோ. அப்புறம் கால்ல 1 2 இந்த கை வர இந்த காலை தூக்கும்போது தொடுங்க. இந்த கால் தரும், இந்த காலை தருங்க, இந்த கால் தரும், இப்படி பண்ணுங்க. இது ஒரு 30 முறை 40 முறை 50 முறை. இது இன்றைய சிம்பிள் எக்ஸசைஸ். அதிகபட்சமா இதுக்காக நீங்க நேரத்தையோ இது ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து இது செஞ்சீங்கன்னா ஒரு செட்டுக்கு 5 இந்த 6 எக்ஸசைஸ் இருக்கு. ஒரு செட்டுக்கு 10 முறை 5 நிமிஷம்னா அடுத்து எப்போ நேரம் செய்யுங்க. நல்லா மூச்சு பயிற்சி. இவ்வளவுதாங்க. இதுக்காக கொஞ்சம் மெனக்கிடணும், அவ்வளவுதான். காலையில எழுந்த உடனே கண்ணை திறந்துட்டு பார்க்கும்போது அழகா உட்காந்து எழுந்துட்டு பல்லு வளைக்கிட்டு எந்த நேரத்துல இருந்தாலும் பண்ணிட்டோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாகவும் நல்லாம இருக்கும். மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.